இந்த 5 வருடங்கள்ல ஒரு 4 முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 4 முறையும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பொய் வழக்கு. திமுகவுக்கு எதிராக பேசுகிறார், திமுக தலைவர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது பண்ணும்போது நெறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பயந்துட்டு கதவு சாத்திட்டு உள்ள இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை அவர் கதவு திறந்து அரெஸ்ட் ஆகி போயிருந்தா வச்சுக்கங்களேன், இதை பற்றி வந்து அவர் என்ன பேசினாரோ, என்ன சொல்ல வந்தாரோ அதெல்லாம் யாருக்குமே வந்து தெரியாமல் போயிடும். 5 வருடங்களில் ஒரு 4 முறை வந்து கைது செய்யப்பட்டாங்க. 4 முறையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய் வழக்கு. திமுகவுக்கு எதிராக பேசுகிறார், திமுக தலைவர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைது செய்யப்பட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அரசு ஒடுக்குமுறை, வன்முறை, அதே போல் ஒரு அரசு பயங்கரவாதம் கூட சொல்லலாம். அவர் மேலே வந்து தொடர்ந்து குண்டாஸ் கேஸுகள்லாம் வந்து போடப்படுது. இதை பார்த்து நம்ம சும்மா இருக்கோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். தான் நான் பணியாற்றுறேன், ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அந்த வகையில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கை. இப்போ சவுக்கு சங்கர் பேசுகிறாரு, நாளைக்கு வேறு யாராவது பேசுவாங்க. அவரை பார்த்துட்டு திமுக அரசு எதுவுமே பண்ணல சவுக்கு சங்கரை, இப்போ நாமளுமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. மூத்த அரசியல் தலைவராக இருக்கலாம், நீங்கள் மூத்த அமைச்சராக இருக்கலாம், 70-80 வயசு இருக்கலாம். ஆனால் வந்து உதயநிதி போனால் அவரை வந்து சின்ன தலைவர்னு நினைக்கணும், இளம் பெரியார் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இல்லை, அவங்களுக்கே வந்து தெரியும், வாய் கூசும் சொல்லும்போது. அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சவுக்கு சங்கர் சாரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பெருவாரியான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவார், அந்த காரணத்தால் தான் திமுக அவரை கைது பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்களே. இதை எப்படி எடுத்துக்கலாம்? சார், அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமாக மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக இருக்கேன் சார். 5 வருஷமாவா? இந்த 5 வருஷத்தில் அவர் எத்தனை முறை கைது செய்யப்பட்டிருப்பார்? திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம் சார். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருடங்கள் ஆக போகிறது. இந்த 5 வருடங்களில் ஒரு 4 முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். 4 முறையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய் வழக்கு. திமுகவுக்கு எதிராக பேசுகிறார், திமுக தலைவர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலாவதாக அவர் மதுரவாயல் வீட்டில் வந்து கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் வைக்கப்பட்டார். அப்போது வந்து கடலூர் சிறையில் நான் போய் பார்த்தேன் அவரை. அதன் பிறகு வந்து தேனியில் வந்து கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் வச்சாந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கும் போயிட்டுருக்கு. அந்த கஞ்சா வழக்கில் தான் வந்து குண்டாஸ் போட்டாங்க. அதன் பிறகு வந்து 3வது முறையாக வந்து டி நகரில் ஒரு ஆஃபீஸில் வச்சு கைது செஞ்சாங்க. கைது செய்யும்போது நான் அருகில் இருந்தேன். காவல்துறை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லைக் இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணியே தீருவேன். ஏன்னா தேனி ஏதோ ஒரு வழக்குக்கு வந்து அவங்க மதுரையிலே தேனியிலே அவர் ஆஜராகணும். அவர் ஆஜராகலை. அவருக்கு வந்து ஆஜராக முடியல. அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏன் ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரி வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஏபி வாங்கிட்டு கையெழுத்து போடணும், ஆஜராக மாட்டாங்க. நிறைய அரசியல் தலைவர்களாகட்டும், அதே போல் பெரும் புள்ளிகள், தொழிலதிபர்கள்லாம் வந்து காசு கொடுத்து போலீஸாரை வந்து கரெக்ட் பண்ணுறாங்கன்னா லைக் கையெழுத்து போட்ட மாதிரி வச்சுங்க, கோர்ட்டில் போய் சொல்லாதீங்க, அந்த மாதிரி வந்து பேசி வச்சுப்பாங்க. ஆனால் இவரை வந்து காவல்துறையினர் வந்து வாட்ச் பண்ணுறாங்க, ரொம்ப உற்று நோக்குறாங்க. இப்போ 4வது முறையாக தான் இங்கே கைது பண்ணிருக்காங்க. பல்லாவரம் வீட்டில் வச்சு கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பயந்துட்டு கதவு சாத்திட்டு உள்ளே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக அதை அப்படி பார்க்கல. ஏன் அப்படி பார்க்கலன்னா, இப்போ கைது செய்யப்படுறாரு, என்ன வழக்கு, அவர் மேலே இருக்கிற நியாயம். ஏன்னா இப்போது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். ஸோ ஏன் அரெஸ்ட் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே தெரியாது.
ஓகே, அவர் பக்கம் வந்து ஒரு நியாயம் இருக்கலாம். என்னதான் அவர் மேலே வந்து அரசாங்க தரப்புலேருந்து 6, 8 வழக்குகள் போட்டாலும், குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் வந்து அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அவர் வந்து அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டார், பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணார், ஸோ இந்த மாதிரியான ஒரு வழக்கில் என்னை அரெஸ்ட் பண்ண வராங்க, ஸோ இந்த வழக்குக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, இது வந்து பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை அவர் கதவு திறந்து அரெஸ்ட் ஆகி போயிருந்தா வச்சுங்களேன், இதை பற்றி வந்து அவர் என்ன பேசினாரோ, என்ன சொல்ல வந்தாரோ அதெல்லாம் யாருக்குமே வந்து தெரியாமல் போயிருக்கும். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் மாலதி அவர்கள் பேசினாங்க, சங்கர் அவர்களும் 2, 3 வீடியோ பேசினாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிதிஷ் வந்து ஆங்கர் வேலை செய்கிறாரு. அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 94,000 பணம் வந்தது. இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருக்காங்க, உங்கள் ஓனர் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு நான் பணம் அனுப்பிட்டு உங்கள் ஓனர் அரெஸ்ட் பண்ணலாமா? அது எப்படி சார் பண்ண முடியும்? அதுதான் வந்து அவருக்கும் நடந்திருக்கு. ஸோ அவங்க காவல்துறை தரப்பில் என்னென்னா, அவர் வந்து மிரட்டி பணம் வாங்கினார். அதே போல் அந்த வீடியோ நீக்கணும்னா நீங்கள் எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே அவர் சொல்லியிருக்காரு. காவல்துறை தரப்புலேருந்து அதுக்கு ஆதாரமே சொல்லல. இல்லை அவர் வாங்கினது பணம் வாங்கினது உண்மைதான், இல்லை அப்படி மிரட்டினது உண்மைதான். நான் ஒரு விஷயம், நான் வந்து ஒரு செயலை செய்கிறேன்னா, ஒரு குற்றம் செய்கிறேன்னா அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கணும். இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த வழக்குக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டவர்கள், ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க அப்படின்னே தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசின் ஒடுக்குமுறை. திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் திமுக அரசு, திமுக அரசின் கீழ் வேலை செய்யும் காவல்துறை வந்து இப்படி தான் செயலாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு வந்து எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வந்து ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது, எல்லா கட்சி சார்பாக உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுக்கும் பொழுது நீங்கள் திமுகவுக்கு எதிராகவும் சில விஷயங்களை பேசி ஆகணும், சொல்லி ஆகணும், எழுதி ஆகணும். அப்படி அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும்னா, திமுகவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகமாகும். இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது செய்வதன் மூலம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிரட்டல் இருக்கலாம். இப்போ நான் வந்து திமுக அரசுக்கு எதிராகன்னு சொல்ல முடியாது, உண்மையை பேசுகிறேன். இந்த ஆட்சியில் என்ன நடக்குது, ஸோ எங்கே குற்றம் நடக்குது, எங்கே தவறு நடக்குதுன்னு சுட்டி காட்டுறேன், பேசுகிறேன். அப்படி பேசும்போது எனக்கும் அது ஒரு மிரட்டல் தான். நீ அவர் கூட தானே நீ இந்த மாதிரி பேசினா உடனே அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு மிரட்டல், உங்களுக்கும் ஒரு மிரட்டல். நீங்களும் உங்கள் ஊடகம் சார்பாக தொடர்ந்து வந்து திமுக ஆட்சியில் என்னென்ன அவலங்கள், குற்றங்கள், கொடுமைகள், ஒடுக்குமுறைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிரட்டல் தான். இதை வந்து நிறைய பேர் வந்து கண்டும் காணாமல் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அவரோட கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இல்லை அவர் பத்திரிகையாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அரசு ஒடுக்குமுறை, வன்முறை, அதே போல் ஒரு அரசு பயங்கரவாதம் கூட சொல்லலாம். நீங்கள் அவர் மேலே வந்து தொடர்ந்து குண்டாஸ் கேஸுகள்லாம் வந்து போடப்படுகிறது. இதை பார்த்து நம்ம சும்மா இருந்தோம்னா வச்சுங்களேன், அது வந்து நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். அப்போ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம அவரு கேட்கலாம் வச்சுங்க, நம்மளுக்கு வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அதே போல் அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அக்ஷயாவுக்கு எனக்கு பிடிக்கலனா, அக்ஷயாவை நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன் அக்ஷயாவுக்கு இப்படி பண்ணுறீங்க, அக்ஷயா வந்து நல்லா தானே ஜேர்னலிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவர் கூட மாற்று கருத்து இருக்கலாம். அதே போல் நான் அவர் கூட தான் நான் பணியாற்றுறேன், ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, அந்த வகையில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. அவர் வந்து வெளியேறக்கூடாது எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு பிளான் அதுதான் பண்ணி. சார். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் வரப்போகுது, அவர் திமுக அமைச்சர்கள் பற்றியோ அவங்க, ஏன்னா பல பேர் மேலே வந்து அந்த குற்ற வழக்கு அப்படின்றது இருக்குது. இப்போ கூட KN நேரு அவர்கள் மேலே இத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுமே போயிட்டுருக்குல்ல சார். அந்த காரணத்தால் யார் யார் மேலெலாம் பழி இருக்கோ அவங்க எல்லாருடைய உண்மையை அவர் வெளியே சொல்லிடுவார், திமுக அமைச்சர்களுடைய குட்டெல்லாம் உடச்சிருவார், அதனால் தேர்தல் வரைக்கும் அவர் உள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போதே, இது உண்மையாக இருக்குமா? இல்லை, அதுவும் ஒரு உண்மை தான். ஒன்று வந்து மற்ற பத்திரிகையாளருக்கு யாரும் பேசக்கூடாது. அதை தாண்டி திமுகவுக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரே ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறாங்க. ஒரு நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதில் சவுக்கு சங்கர் முக்கியமானவர், முதன்மையானவர். ஓகேங்களா, நம்ம அவரே காலி பண்ணிடலாம், மற்றவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு நினைக்குது. ஏன்னா தேர்தல் வரைக்கும் வந்து இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களையும், அதே போல் இங்கே பேசுகிற யூடியூப்பில் பேசுகிற வந்து மற்ற
பத்திரிகையாளர்களையும் வந்து இவங்க வந்து முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதோட முதல் படி தான் சவுக்கு சங்கர் அவர்களோட கைதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தொடர்ந்து யாருமே வந்து ஆதரவாக பேசவே இல்ல. ம். ரொம்ப ரொம்ப மிக மிக சொற்பமானவர்கள் தான் வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது, ஸோ அவர்களையும் வந்து வருங்காலையில் நாம் முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நீங்க சொல்றதும் சரிதான். தேர்தல் வரைக்கும் வந்து அவர் சிறைக்குள்ளே இருக்கணும். வெளில வரக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வழக்குகள் கிட்ட போட்டிருக்காங்க. ம். இப்போ வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கார்ல, அந்த வழக்குல வந்து 14 நாளோ, 15 நாளோ வந்து நீதிமன்ற காவல். ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நீதிமன்ற காவல். அந்த நீதிமன்ற காவல் முடிஞ்சோனே நீங்க பெயிலுக்கு அப்ளை பண்ணணும். பெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்து புதிதாக இன்னொரு வழக்கு வரும். புதிதாக இன்னொரு வழக்கு வந்தா, அதுக்கு நான் பெயில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த ம். மாரி வந்து ஒவ்வொரு 15 நாளைக்கும் அப்படியே போயிட்டே இருந்தேன்னா, 30 வழக்குன்னா உங்களுக்கு எலக்ஷன் ரிசல்ட் தாண்டி வந்து அந்த காலம் போகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து வெளிக்கொண்டு வர அவருடைய வழக்கறிஞர் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வெளிய வராதா இல்லையான்னு. ஸோ இது இவர் மட்டும் கிடையாது. இவர கைதின் மூலமா திமுக செய்யக்கூடிய அராஜகங்களையோ, அவங்க மக்களுக்கு செய்றேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்ட வாக்குறுதிகளையோ, உண்மையை யாரு பேசினாலும் அவங்களுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் நிலைமையா இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரியான ஒரு நிலைய தானே சார் ஏற்படுத்துது. அப்போ ஊடகத்தினருக்கான சுதந்திரம் அப்படின்றது இல்லாம போயிடுச்சோ? இல்ல அது திமுகவுக்கு தொடக்க காலத்திலே எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ 2021ல அப்ப இருந்தே இல்ல. இவர் வந்து 2006 டூ 2011 அந்த காலகட்டங்கள்லேயே வந்து முதல் முறையாக திமுக ஆட்சியில் தான் அரசு செய்யப்பட்டார். ஆனால் நீங்கள் 2011லேருந்து 2021 அதிமுக ஆட்சி காலத்தை பாருங்க. நான் அப்போ ஐபிசியில் ஒர்க் பண்ணேன். நானும் அவரும் சேர்ந்து நிறைய நேர்காணல். அதுவும் அதிமுகவில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் போட்டு அடிப்போம். அப்போ இருக்கிற அமைச்சர்கள் அதே போல் எடப்பாடி பழனிசாமியை பேசாத பேச்சு இல்லை அவர்லாம். ஓகேங்களா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெருந்தன்மையானவர். அவர் தான் ஒரு லீடர். சரி, ஒருத்தவங்க வந்து உங்கள் ஆட்சியை பற்றியோ நீங்கள் செய்கிற ஊழலை பற்றியோ பேசலாம். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க பர்சனலை பற்றி பேசினா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் வந்து பர்சனலாகவும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயுமே பேசலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படி இருக்கும்பொழுது திமுகவுக்கு என்ன பயம்னா இப்போ சவுக்கு சங்கர் பேசுகிறாரு, நாளைக்கு வேறு யாராவது பேசுவாங்க அவரை பார்த்துட்டு. திமுக அரசு எதுவுமே பண்ணல சவுக்கு சங்கரை, இப்போ நாமளுமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவர் மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நார்மல் வழக்கெலாம் போட்டால் நீங்கள் பெயில் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் குண்டாஸ் போட்டாலாம் வந்து வெளில வர முடியாது. குண்டாஸ் போட்டால் அந்த குண்டாஸை வந்து உடைக்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதை உடைச்சிட்டு நீங்கள் வெளில வர்றதுக்கே எப்படி இருந்தாலும் ஒரு 4லேருந்து 6 மாதம் ஆகிடும். அதான் இதே மாதிரி தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணாங்க. அடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள். இந்த வரிசையில வேற யார் யாரெல்லாம் வருவாங்க, அதனால அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாருமே பேச மாட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு நிலையை தான் ஏற்படுத்துறாங்களோ? அப்படியும் ஆக்சுவலாக என்னென்னா பயமுறுத்துறாங்க எல்லாத்தையும். சரி, நீங்கள் திமுகவுக்கு எதிராக யாராச்சும் சவுக்கு சங்கர் தவிர்த்து யாராவது இன்னொருத்தர் வந்து அவ்வளோ தைரியமாக வீரியமாக உண்மையை வந்து யார் பேசுகிறாங்க? யாருமே இல்லை. பேசினாலும் வந்து கொஞ்சம் பம்புவாங்க, பயப்படுவாங்க. சில விஷயங்களை வந்து வெளியில் சொல்ல தயங்குவாங்க. ஆனால் அவர் வந்து டக்குன்னு உடச்சிடுவார். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், அதை சிம்பிளாக போட்டு உடச்சிடுவார். இதான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பத்திரிக்கையாளர். அந்த ரீச்சும் வந்து இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து மினிமம் 3லேருந்து 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதுவும் ஒரே ஆடியன்ஸ் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒவ்வொருத்தவங்க பார்ப்பாங்க. ஸோ அவரோட ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இந்த சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு தனி நபருக்கு, பத்திரிகை துறையில் பேசும் ஒரு நபருக்கு வந்து இவ்வளோ ரசிகர் பற்றாலும், அதே போல் இவ்வளவு ஆதரவாளர்கள் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் அவருக்கு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அரசாங்கத்துக்கு பயம். அதனால தான் வந்து நம்ம இவரை வந்து கையை வச்சுனா பத்திரிகையாளர்களை கண்ட்ரோல் பண்ணலாம், அதிமுக காரங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம், பாஜக காரங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம், நாம் தமிழரையும் கண்ட்ரோல் பண்ணலாம், யாரையும் பேச விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திமுகவோட இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. அதில் உதயநிதி அவர்களே வந்து இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இளைஞர்களுக்கு 40 சீட்டு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கே சார். இல்லை, அது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா, இப்போ கட்சியில் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், அடுத்தது உதயநிதி தான். தற்பொழுதே வந்து அவரோட ஆதரவு வட்டத்தை வந்து நிறுவ விரும்புகிறாரு உதயநிதி. ஏன்னா இப்போது திமுகவில் வந்து நிறைய பவர் சென்டர் இருக்காங்க. உதயநிதி வந்து இப்போ தான் வந்திருக்காரு, 4-5 வருஷம் தான் ஆகுது. அவருக்கான அனுபவம் வந்து மிக குறைவு. ஆனால் அவருக்கான ஆதரவாளர்களை வந்து அவர் பெருக்க விரும்புகிறார். இப்போவே வந்து கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து
மூத்த அரசியல் தலைவராக இருக்கலாம், நீங்கள் மூத்த அமைச்சராக இருக்கலாம், 70-80 வயசு இருக்கலாம். ஆனால் வந்து உதயநிதி போனால் அவரை வந்து சின்ன தலைவர்னு நினைக்கணும், இளம் பெரியார் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இல்லை, அவங்களுக்கே வந்து தெரியும், வாய் கூசும் சொல்லும்போது. ஓகே, இருந்தாலும் அவங்க கூட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கும், சீட்டு கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும், கட்சியில் வந்து ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் நீங்கள் கூப்பன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் வரலாறு. ஓகேவா? உதயநிதி அவர்களுக்கு நடக்கிறது வந்து புதுசு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து உதயநிதி அப்படி அழைச்சா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆமா. ஒரு ஒரு எம்எல்ஏ கூட அவர் கால்ல விழுந்தாரு. ஆமாம். சரி, ஆக்சுவலாக உதயநிதி வந்து ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அரசு கொஞ்சம் சூதுவாதெல்லாம் தெரியும். தெரிஞ்சாலுமே வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பர்சனலாக பேசினா நல்லா பேசுவார். இதெல்லாம் அவருக்கு புரியாது. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டா இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. உங்கள் காலில் விழுவாங்க, அப்புறம் வந்து உங்களை பிடிச்சி அழுவாங்க. நீங்கள் தான் வந்து வருங்கால கருணாநிதி, வருங்கால பெரியார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வச்சுக்கணும்னு தோணும். சரி, அந்த மாதிரி தான் அந்த 40 சீட்டும். இப்போ இளைஞர் அணியில், அவர் ரசிகர் மன்றத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க தான் இளைஞர் அணியில் இருப்பாங்க. இளைஞர் அணியில் இருக்கிறவங்க தான் ரசிகர் மன்றத்தில் இருப்பாங்க. ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க தான் இளைஞர் அணியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆதரவு வட்டத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி விரும்புகிறார். இதனால் தமிழகம் முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் நம்ம ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ! அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சென்னைனா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ம், ம். செங்கல்பட்டு, ஸோ இதை சுற்றி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர். ஏன்னா இது சிட்டி தலைநகர், அதனால் நம்ம ஆதரவாளர் இருக்கும். விழுப்புரத்தில் ஒருத்தன் இருக்கும், கடலூரில் ஒருத்தன் இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒன்று கேட்குறாங்க, அடுத்ததில் வந்து 2 கேட்பாங்க. அது ஏன்னா ஒரு பக்கம் வந்து சபரீசன் இருக்கார். சபரீசன் வந்து ஒரு ஆந்திராவில் எப்படி சந்திரபாபு நாயுடு வந்து அந்த கட்சியை கைப்பற்றினாரோ தெலுங்கு தேசத்தை, அந்த மாதிரி வந்து சபரீசன் வந்து கைப்பற்ற ஒரு பக்கம் வந்து முனைகிறார். ஏன்னா உதயநிதிக்கு அரசியல் தெரியல, நாம் வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி, நானும் கலைஞரின் மகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க மகளிர் அணி மாநாடு நடத்த போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்களுக்கெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் டஃப் கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸே கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி நினைக்கிறாரு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆனால் மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? இப்போ தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்களை நிறுத்துறீங்க, ஒரு இளம் தலைவராக நிறுத்துறீங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக ஃபேஸ் வேல்யூ இருக்காது. அதே போல் அவங்க மக்களுக்கும் அறிமுகமாக இருக்காது. எதுவும் வந்து உதவிகள் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 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 பழைய முன்னாள் எம்எல்ஏ இருக்கார், இல்லை முன்னாள் அமைச்சர் இருக்காருன்னா அவருக்கும் மக்களுக்குமான இல்லை தொகுதிக்குமான கனெக்ட் வந்து நல்லாயிருக்கும். எப்படி நல்லாயிருக்குன்னா, ஏதாவது வேலை கேட்டு போயிருப்பாங்க, ஏதாவது உதவி கேட்டு போயிருப்பாங்க, அரசு திட்டம் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிருப்பாங்க. அப்போ அவர் ஹெல்ப் பண்ணுறப்பார். ஓகேங்களா? அப்போ ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு கிராமத்துக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும், இல்லை ஒரு ஊருக்கும் அவருக்கும் கனெக்ட் இருக்கும். ஆனால் புதுசாக நீங்கள் ஒரு தலைவரை நிறுத்தும்போது, முதல் தலைமுறை எம்எல்ஏவாக நிறுத்தும்போது அது இருக்காது. ம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இத்தனை ஆண்டுகளா திமுக மாணவர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி பெருசா எதுவும் செய்யல. அதிமுக செய்துட்டு இருந்த நலத்திட்டங்களே நிறுத்தி வச்சாங்க. இப்ப தேர்தல் வரதால 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு புது யுக்தியை கையில எடுத்திருக்காங்களே. இல்லை, இந்த புது யுக்தி என்னென்னா, இளைஞர்கள்லாம் வந்து விஜய் பக்கம் போகிறாங்க, பெரும்பாலான இளைஞர்கள். ஸோ அவர்களை கவர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நீங்கள் லேப்டாப் அதிமுக ஆட்சியில் எப்படி கொடுத்தீங்க? ஆக்சுவலாக அந்த திட்டமே வந்து ரொம்ப சூப்பரான திட்டம். ஆமா சார். நான் பேசு தமிழா பேசல நிறைய பேசியிருக்கேன். ம். அந்த திட்டத்தை பார்த்து யூபியில் அதர் ஸ்டேட்டில் வந்து லேப்டாப் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருக்கும். நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க, அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது லேப்டாப்னா என்னன்னே தெரியாது. அது பெரிய அபூர்வமாக பெரிய விஷயமா கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது சார். மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்ஃபியர் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல, அதை வந்து போக்கியது வந்து அந்த திட்டம். ம். எல்லாரும் லேப்டாப் யூஸ் பண்ணலாம், எல்லாம் ப்ரௌஸ் பண்ணலாம், நாமளும் வந்து டிசைன் பண்ணலாம், நம்ம கோடிங் பண்ணலாம், சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து ஐடி பூம் ஆகுது சென்னையில். இப்போ பெங்களூர், ஹைதராபாத்துக்கு அடுத்து சென்னை தான் பெரிய ஐடி ஹப். ஹைதராபாத்தும் சென்னையும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே லெவலில் தான் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இங்கே அப்போ தான் ஓஎம்ஆர் பூம் ஆகிட்டு வருது. பூம் ஆகிட்டு வந்தோடனே ஜெயலலிதா அவரோட தொலைநோக்கு பார்வையை பாருங்கள். அவங்க வந்து அப்போ நம்ம எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுக்கணும், இப்போ நம்ம கொடுத்தா தான் அவன் வந்து இந்த ஐடி கம்பெனியில் உட்காருவான், அவனுக்கு வந்து கணினியை பற்றிய அறிவு இல்லைன்னா, அதே போல் கணினியை வந்து யூஸ் பண்ண தெரியலன்னா அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வேலைக்கு வருவாங்க. ம். ஓகேங்களா? அப்போ வந்து இதை நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து இங்கே லேப்டாப்பை வந்து மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப சிறப்பான திட்டம். ஓகேவா? அதனால் வந்து இப்போ நிறைய பேர் கோடிங் பண்ணுறவங்களாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறான், இல்லை வந்து அவன்கிட்ட லேப்டாப்பே இல்லை, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறான், டிசைன் பண்ணுறான் அப்படின்னா அவன் அம்மா லேப்டாப் மூலமாக தான் பண்ணிருப்பான்.
இப்போ நான்லாம் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து கணினியை பற்றி தெரியாது. யூஸ் பண்ணாலும் காலேஜில் இருக்கும். யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்கும். நம்ம கூடயே வச்சுக்க முடியாதுல்ல. நம்ம எப்போ வேணுமோ யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போது அந்த காலகட்டங்கள்ல எனக்கு பர்சனலாக வந்து மிகப்பெரிய அளவில் உதவியதே வந்து அரசு மடிக்கணினி தான். எனக்கு வந்து ஹஸின்னு ஒரு கம்பெனி குடுத்தாங்க. ஓகேங்களா. அது ஒரு ரொம்ப நல்ல லேப்டாப்பு. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். அதில தான் வந்து டிசைனிங் எப்படி யூடியூப்பை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். டிசைனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். ஃபோட்டோஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள வந்து அந்த லேப்டாப்ல தான் கத்துக்கிட்டேன். ஸோ அப்ப தான் வந்து நான் மீடியா ஃபீல்டுக்கு வரணும். ஏன்னா நான் காலேஜ்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் மூவ்மெண்ட்ல இருந்தேன். ஸ்டூடண்ட் மூவ்மெண்ட்லேருந்து நம்ம அரசியலுக்கு போனால் அரசியல் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்போ மீடியாவுக்கு போகணும். அப்போ மீடியாவுக்கு போனால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து லேப்டாப்பில் தான் பண்ணேன் அந்த காலகட்டத்தில். இப்போ மொபைல் ஃபோனே எல்லாம் பண்ணிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டெலாம் இல்லைல்ல. ஆண்ட்ராய்டெலாம் வரல இதுக்கு சந்தைக்கு. ஆமாம். ஸோ நான் லேப்டாப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படியான ஒரு அருமையான திட்டம். ஓகேங்களா. இப்போ வந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிடுதுன்னா டெக்னிக்கலாக அதற்கு முக்கிய காரணமே அந்த அம்மா லேப்டாப் தான். அது அம்மா லேப்டாப் தான் சொல்லணும். அம்மா லேப்டாப் தான் அந்த திட்டம் பேர். ஸோ அம்மா லேப்டாப் தான் சொல்லணும். அவங்க இங்கே வந்த உடனே என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த லேப்டாப்பை ஸ்டாப் பண்ணாங்க. கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம். 2வது என்ன பண்ணாங்க அம்மா உணவகத்தில் கிழிச்சாங்க தெரியுங்களா. அதுக்கு பெரிய ம். கண்டனங்கள் வந்தது. நீங்கள் வந்த உடனே எப்படி கிழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா லேப்டாப் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி கொடுத்தாங்கன்னா 11வது 12வது படிக்கிற பசங்களுக்கும் கொடுத்தாங்க. ம். காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கும் கொடுத்தாங்க. இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் நீங்கள் எந்த இயர் படித்தாலும் பரவாயில்ல. பட் உங்கள் பேட்சுக்கு கொடுத்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் வேறுபாடு பார்க்கல. எனக்கு வந்து இதன் மூலமாக தான் ஓட்டு வரணும். நீங்கள் ஓட்டு போட்டு தான் நாங்கள் ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த வாக்குன்ற ஒரு விஷயத்தையே வந்து யோசிக்கல. அவங்க வந்து ஒரு நலத்திட்டமாக யோசிச்சாங்க. இதனால் வந்து மாணவர்கள் பலனடைய வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று அவங்க வந்து யோசிச்சாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. 4 வருஷமாக வந்து கிடப்பில் போட்டாங்க. 5வது வருஷம் வந்துச்சு. விஜய் பின்னாடி வந்து நிறைய பேர் போகிறாங்க. அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இலவச லேப்டாப் கொடுக்கலாம். சரி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு போகிறவனுக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போடுற உரிமை கிடைக்கும். ஆ. ஓகேவா. அவன் தேர்ட் இயர் வந்து முடிச்சுட்டு போவான். நேரம் ஓட்டு ஐடியும் வச்சுருப்பான். சரி அவனுக்கு லேப்டாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. அதே போல் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அதே போல் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் யாரெல்லாம் தனியார் பள்ளியில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 எடுத்து மருத்துவத்துக்கு படிக்கிறாங்களா அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா முழுக்க யாரெல்லாம் இந்த இயர் அந்த பேட்ச் முடிச்சுட்டு கல்லூரியிலேருந்து போடுறாங்களோ ஸோ அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னா அந்த ஓட்டுலாம் நம்மளுக்கு வரணும். ஆனால் அவன் வந்து லேப்டாப் வாங்கிட்டு அவனுக்கு எந்த கட்சி பிடிக்குமோ அதுக்கு தான் ஓட்டு போடுவான். இவங்க தான் வந்து முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க. இப்போ எனக்கே லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா நான் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வந்து ஃபைனல் லைக் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு 4th இயர் ஸ்டூடெண்ட்டாவோ வெளில வரேன்னா அப்போ நான் எப்படி யோசிப்பேன், இவ்வளோ நாளாக எனக்கு கொடுக்கவே இல்லை, உங்களுக்கு ஓட்டு போடணும் கொடுக்குறீங்களா, இருங்க உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஏடிஎம் கேக்கு போடுவான், இல்லை டிவி கேக்கு போடுவான், இல்லை நாம் தமிழருக்கு போடுவான். ஓகேங்களா. இப்படி தான் அவன் யோசிப்பான். இல்லை நம்மளுக்கு டிஎம்கே வந்து லேப்டாப் கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம டிஎம்கேக்கும் போகணும்னு எவனும் யோசிக்க மாட்டான். கண்டிப்பா. ஓகே. ஸோ இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, இதுக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, எங்கள் கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.